ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளவர் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நான் பார்ட்டிஷன் பிரித்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிசைனை வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண முடியும். நம்மளால் அந்த ஷேப் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ நான் அதனால் நம்ம இப்படி ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டை வச்சு நம்ம நார்மல் நீடில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சீக்வன்ஸும் சுகர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு சீக்வன்ஸுக்கு கேப் இடையில வந்து சுகர் பீடு, அடுத்த சீக்வன்ஸ், அந்த மாதிரி ஒரு 3 இது எடுத்திருக்கேன். ஒரு 3 சீக்வன்ஸ்னால் அதுக்கு இடையில சுகர் பீடு இன்சர்ட் பண்ணி அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்காக கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது கிராண்டாக ஒரு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணலாம். அப்போ ரொம்பவே யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியான டிசைன் தான் இது. ஸோ பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிசைன். ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் நான் வந்து ஸ்மால் சைஸில் வந்து ஃப்ளவர் டிசைன் போடுறதுனால நான் வந்து 3 சீக்வன்ஸு 3 பீட்ஸ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி அந்த ஷேப் வந்து எப்படி வரணுமோ அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஒரு நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் இல்லாமல் அதர் வந்து பெட்டல்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்ளவரோட பெட்டல்ஸில் வேறு பெட்டல்ஸ் யூஸ் பண்ணால் இது டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவுட்டரில் எப்படி நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதிலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கடைசியாக நான் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணல, அது வந்து என்னோடய மார்க்கிங் பாயிண்ட். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணணும்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ப்ராப்பராக இருக்கும் டிசைன்ஸு. அந்த சர்க்கிள் உள்ளேயும் வெளியேயுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணல. ஸோ நார்மல் நீடில் யூஸ் பண்ணும்போது பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன்லாம். ஸோ நீங்கள் வந்து ஆர்டர்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ப்ளவுஸில் ஒரு குர்த்திஸில் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஒர்க்கும் கொஞ்சம் டக்குன்னு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவசரமாக ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான டிசைன், அதுவும் இல்லாமல் கிராண்ட் லுக்கும் கொடுக்கும் இந்த டிசைன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து என்ன கலரில் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ ஒரு என்ன கலரில் ப்ளவுஸ் இருக்கோ அந்த கலரில் நார்மல் த்ரெட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேடு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த ஃபுல் சர்க்கிளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து அவுட்டர் லைனில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் எப்படி கொடுக்க போகிறோன்னா நார்மல் இப்போ ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி நான் உள்ளே வந்து ஃபுல்லாமே சுகர் பீடில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? அது ஃபுல்லாமே அந்த ரவுண்டு ஃபுல்லாமே நம்ம சுகர் பீடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணலாம். நான் அந்த மாதிரி சுகர் பீடில் சேம் கலரில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம எப்படி நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுவோம், எப்படி ஒரு பீட்ஸ் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பீடாக சுகர் பீட் எடுத்து நம்ம வந்து அந்த சர்க்கிள், அதாவது உள்ளே இருக்க அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம இந்த வீடியோஸில் நான் போடுற டிசைன்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணலாம். ஆரி ஒர்க் ரிலேட்டடான எனி டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.